ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எஸ்பி பேங்க் கஸ்டமர் உங்களோட ஏடிஎம் கார்டு தொலைந்து விட்டால் அந்த ஏடிஎம் கார்டு எப்படி உங்கள் மொபைலில் இருக்கிற வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் மூலமாகவே எப்படி நீங்களே பிளாக் பண்ணுறது. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ உங்கள் வீடியோ பண்ணி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி வெளியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க, நம்ம இப்போ எஸ்பி பேங்க் கஸ்டமர் உங்களோட ஏடிஎம் கார்டு தொலைந்து விட்டால் அந்த தொலைந்து போன ஏடிஎம் கார்டை எப்படி உங்கள் மொபைலில் இருக்கிற வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் மூலமாகவே நீங்களே எப்படி பிளாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக லைவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கிற கால் பண்ணுற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் ஒரு டிஸ்பிளேல ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துரும் பாருங்க. இந்த மொபைல் நம்பரை பார்த்து உங்களோட மொபைலை நீங்கள் டைப் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. 9022690226. இந்த நம்பரை பார்த்து உங்களோட மொபைலை நீங்கள் டைப் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் சேவ் பண்ண நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. செலக்ட் பண்ணி எடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு ஹாய் அப்படி சொல்லிட்டு ஒரு மெசேஜ் டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். மெசேஜ் டைப் பண்ணி சென்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிப்ளை வரும். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வரும். இதில் பார்த்தீங்கன்னா மோர் சர்வீஸ் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சென்ட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிப்ளை ஒரு மெசேஜ் ஒன்று வரும். இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் சர்வீஸ் அப்படி சொல்கிற ஒரு ஆப்ஷன் பாருங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்டாக உங்களுக்கு பிளாக் யுவர் ஏடிஎம் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா சென்ட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை ரிப்ளை மறுபடியும் ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. செகண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஏடிஎம் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிப்ளை ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட கார்டோட எண்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் டெபிட் கார்டு அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கார்டோட நம்பர் காட்டும். அந்த கார்டோட நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா சென்ட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல 2 ஆப்ஷன் கேட்கும். கன்ஃபார்ம் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மறுபடியும் வாட்ஸ்அப்லேயே பேங்க்லேருந்து ஒரு மெசேஜ் ஒன்று சென்ட் பண்ணுவாங்க. இந்த மெசேஜில் என்ன கொடுத்துறாங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்பி பேங்கில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி எடுத்துகிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மெசேஜ் அந்த பாக்ஸில் நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டு சென்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. சென்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேலே உங்களோட டெபிட் கார்டு ஏடிஎம் கார்டு பர்மனெண்டாக பிளாக் ஆயிரும். இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களோட ஏடிஎம் கார்டு தொலைந்து விட்டால் உங்கள் வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் மூலமாகவே உங்களோட டெபிட் கார்டு ஏடிஎம் கார்டை நீங்கள் பிளாக் பண்ணுறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களோட இந்த வீடியோ பெறுவது தமிழ் கிங். தேங்க்யூ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எனி டைம் ரிப்ளை தரேன். தேங்க்யூ.